ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறவர் மக்கள் மனதை வென்றவர், உதவும் உள்ளம் படைத்தவர். அவர் தான் பாலா. இவர் சின்ன திரையில் ஆரம்பித்து இன்றைக்கி வெள்ளித்திரையில் கதாநாயகனாக ஒரு படத்தை நடித்து முடிச்சிருக்காரு. அந்த படம் தான் காந்தி கண்ணாடி. இது செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போது. இது மக்களோட பெரு ஆதரவை பெற்று இந்த படம் வெற்றி அடைன்னு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எவன் ஒருத்தன் கல்வியும் மருத்துவத்தையும் மக்களுக்கு இலவசமாக கொடுக்குறானோ அவன் மக்கள் மனதில் கடவுளாகிறாங்க. ஆமாங்க, எண்ணற்ற இளைஞர்களுக்கு கல்விக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைக் வாங்குறது இளைஞர்களோட கனவாகவே இருக்கும். ஆனால் அந்த பைக் கனவை நிஜத்தில் வாங்கி கொடுத்துருக்காரு. உழைக்கும்னு எண்ணம் படைத்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியவர்களுக்கும் ஆட்டோவை இலவசமாக வாங்கி கொடுத்துருக்காரு. மலையில் வாழும் மக்கள் பிரசவத்துக்கு முதியவர்களுக்கு ஒரு அவசரம்னா போகிறதுக்கு ஒரு வண்டி வாகனம் தேவைன்றதுனால ஆம்புலன்ஸை அந்த மலையில் வரும் மக்களுக்கு இலவசமாக வாங்கி கொடுத்துருக்காரு. இதுக்கெல்லாம் ஒரு படி மேலே போயிட்டு ஒரு கிளினிக்கே ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காரு. ஆமாங்க, நம்ம எத்தனையோ பேர் டாக்டர்கிட்ட போயிட்டு வரும்போது 500 1000 செலவழிச்சிட்டு வரோம். அப்புறம் டாக்டர் மருந்து மாத்திரை ஒரு 5 நாளைக்கு எழுதி கொடுத்தா நம்ம 2 நாளைக்கு தான் வாங்குவோம். ஏன்னா இன்னும் 5 நாளைக்கு சேர்த்து வாங்கினா பணம் இன்னும் கொஞ்சம் செலவாகுமே. ஆனால் அப்படியேப்பட்ட மருத்துவ செலவையே இவர் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்காக தான் இந்த சின்ன ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிருக்காரு. இதனால் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க மக்கள் பயனடைவாங்க. ஸோ இப்படிப்பட்டவருக்கு நம்மளால் என்ன கொடுக்க முடியும்னு நம்ம யோசிக்கணும். நம்மளால் பணம் காசு கொடுக்க முடியாது, ஆனால் அவர் நடித்த படத்தை ப்ரமோட் பண்ணலாம்ல. அதனால தான் அவரை பற்றி இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். இதில் பார்த்திங்கன்னா எத்தனையோ செலிபிரிட்டிஸ், ஆக்டர்ஸு இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அதிகப்படியாக பணம் வரும்போது ஒரு வீடு வாங்குறாங்க. அதை ஹோம் டூர்னு ஒரு வீடியோ போடுறாங்க. இந்த ஹோம் வாங்க முடியாதவன் அதை பார்த்து நம்ம என்னைக்கிடா இந்த மாதிரி ஒரு வீடு கட்டுவோன்ட்டு கனவுலே வாழ்ந்துட்டு போகிறான். அப்படியாப்பட்டவர்களுக்கு இந்த படம் நடித்ததுக்கு உண்டான வருமானத்தில் வந்த காசை 2 வீடு வாங்கி கொடுத்துருக்காராங்க பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எத்தனையோ செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. அவங்களாம் கார்ஸ் வாங்குறத அந்த காரு பெரிய பெரிய கார் வாங்கி அதை வீடியோவை போட்டுட்ருக்காங்க. ஆனால் இவர் வச்சுருக்கிறது என்னமோ வெறும் ஆல்டோ கார் தாங்க. இப்படி ஒருத்தன் தனக்குன்னு எதுவுமே வாங்கிக்காமல் மக்கள் அவங்களுக்கே செலவு பண்ணணும்னு யோசிக்கிறாங்களே. எத்தனை இளைஞர்களுக்கு இந்த மாதிரி உதவும் என்ன வரும். அதனால் ஒருத்தர் இப்படி உதவுறாருன்னா அவருக்கு நம்ம திரும்ப செய்கிறது காசாக செய்ய முடியாது. ஆனால் அவர் நடித்த படத்தை நம்மளால் ஓட வச்சு அவரை வாழ்க்கையில் ஜெயிக்க வச்சோன்னா நம்மளும் கூட சேர்ந்து ஜெயிப்போம்லங்க. மக்களுக்கு தானே நலத்திட்டம் நிறைய கிடைக்கிது. எத்தனையோ பேர் இன்றைக்கி இருக்காங்க, ஜெயிச்சு வந்துட்டால் இதை செய்வோன்னு சொல்கிறாங்களே தவிர இவர் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே செய்கிறாருல. அதனால் கண்டிப்பாக நம்ம வந்தவரை வாழ வைத்தது தான் தமிழகம். எத்தனையோ இனம், மதம், மொழி இதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம அவங்கள ஜெயிக்க வச்சு இன்றைக்கி பெரிய இடத்துல உட்கார வச்சுருக்கோம். ஆனால் நம்ம நாட்டை சேர்ந்தவர், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பையன் நம்ம கூட நிற்கும் போது தோல் கொடுக்கணும்ல, அதென்ன தோலை. அதனால் மக்கள் சும்மா விட்டுருவோமா? இந்த காந்தி கண்ணாடி படத்தை பெரிய லெவலில் வெற்றி அடைய வச்சு இவரோட வாழ்க்கையை உயர வைப்போம். நம்மளும் சேர்ந்து உயருவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வீடியோஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.